கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, உங்கள் அனைவருக்கும் ரமலான் முபாரக். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த வருட ரமலானை அல்லாஹ் நம்மீது இறக்கி கருணை காட்டியுள்ளான். ரமலானுடைய மாதம் கருணையான மாதம், முபாரக்கான மாதம். நாம் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மாதம் நம்மளை கண்ணியப்படுத்தும். நம்மளை கண்ணியப்படுத்துவது என்றால் நம்முடைய அனைத்து பாவங்களையும் அழித்து நம்மளை பரிசுத்தமாக்கக்கூடிய மாதம்தான் ரமலானுடைய மாதம். இது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. சென்ற வருடம் எத்தனை பேர் ரமலானில் இருந்தாங்களோ, இந்த வருடம் அவர்களெல்லாம் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். நம்முடைய குடும்பத்தார்கள், நண்பர்கள். அல்லாஹ் தஆலா நம்ம மீது ஒரு கருணையான பார்வை பார்த்து இந்த புனித ரமலானை நம்மளை அடைய செய்திருக்கின்றான். இதற்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். ரமலானை எந்த அளவுக்கு நன்றி செலுத்துவது என்றால், ரமலானுடைய ஒவ்வொரு நிமிடமும் விலை மதிக்க முடியாத ஒரு நிமிடமாக இருக்குது. ஆகவே அந்த ரமலானில் அதிகமாக அல்லாஹ்வுடைய தொடர்போடு ஒவ்வொரு அசைவுகளையும் அல்லாஹ் சொன்ன விஷயங்களில் முழுமையான முறையில் பாதுகாத்து அமல் செய்வதோடு, அல்லாஹ் எதை வேண்டாம் என்று சொன்னானோ அதை விட்டு விலகி ஒரு தக்குவாவுடைய அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அன்று பிறந்த பாலகன மாதிரி நம்மளை வெளியாக்குவான். ஒரு ரமலானுக்கும் அடுத்த ரமலானுக்கு இடையில் நடந்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த ரமலானை பரிபூர்ணமான முறையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தா அல்லாஹ். ரெண்டாவது, இந்த ரமலானுக்கு எந்த விதமான ஆபத்து இல்லாமல், எந்த விதமான இடையூறு இல்லாமல் இந்த ரமலானை காப்பாற்றித்தா அல்லாஹ். ஏன்னா சென்ற வருடங்களில் நம்ம பார்த்தோம், கொரோனா நேரத்தில் எந்த விதமான அமலும் செய்ய முடியாமல் வீட்டிலேயே நம்ம முடங்கி போயிருந்தோம். ரமலானுக்கு ஏற்பட்ட பெரிய ஆபத்து. அல்லாஹ் தஆலா நம்மளையும் பாதுகாக்க வேண்டும், இந்த மாதத்தையும் பாதுகாக்க வேண்டும். இதை கொண்டு பூரா உலக மனித சமுதாயமும் பயன்பெறக்கூடிய அளவு இந்த ரமலானை பரக்கத்து பொருந்திய ரமலானாக ஆக்குவது நம்முடைய ஒவ்வொருத்தரும் பொறுப்பாக இருக்குது. ஆகவே இதன் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இன்று பிறை கண்டு திராவியாகவும் தொழுது விட்டோம். அடுத்து சஹர் செய்ய போகிறோம். ஒவ்வொரு நாளும் ரமலானின் சிந்தனை என்ற ஒரு தலைப்பில் சில பயான்களை நீங்கள் கேட்க இருப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் தேட்டத்தோடும், எந்த அளவுக்கு தேட்டம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் ஹிதாயத்து கிடைக்கும். தேட்டத்தோடு இந்த நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கும் பொழுது அதை கொண்டு உள்ளத்தில் பெரிய மாற்றம் ஏற்படும். உள்ளத்தில் வாழ்க்கையில் ஒரு திருப்பம், டர்னிங் பாயிண்ட் ஏற்படும். இன்ஷா அல்லாஹ் ஹிதாயத்து கொடுப்பவன் அல்லாஹ் தான். ஹிதாயத் அல்லாஹ்வோட கையில் தான் இருக்குது. மனிதனை கொண்டு எந்த ஒரு பொருளும் ஆகாது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஹிதாயத்து கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிச்சா அபு தாலிப் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் மனைவி 2 பேருக்கும் ஹிதாயத்து கிடைக்கல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனாருக்கு ஹிதாயத்து கிடைக்கல. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கு ஹிதாயத்து கிடைக்கல. இப்படியாக நபிமார்களுடைய குடும்பங்களுக்கே அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கல. நம்மளை போன்ற சாதா சீதா மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈமானை கொடுத்து ஹிதாயத்துடைய பரிசு தருவதற்காக புனித ரமலான் மாதம், ஹஜ்ஜுடைய மாதங்கள் எல்லாமே நம்முடைய ஹிதாயத்துக்கு காரணமாக அமைகிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்தடுத்து வரக்கூடிய பயான்களை தாங்கள் தயவுசெய்து கேட்டு அதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.